வணக்கம் நண்பர்களே. மீடியா செக்டார்ல இருக்கிற பிவிஆர் ஐநாக்ஸ் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்டென்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் கேப் 10,038 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. 52 வீக் ஹை 1250, 52 வீக் ஹையிலிருந்து 18% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 830 ரூபா, 52 வீக் லோல இருந்து 23% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வெலாட்டிலிட்டி 67% அண்ட் டெய்லி வெலாட்டிலிட்டி 4%. ஏர்னிங் yield 0.2%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ப்ரொமோட்டர் 28% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, 11% பிளட்ஜா இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 21% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 30% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 17% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்க்கும்போது 11%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 63% அண்ட் லாஸ்ட் 2 இயர் 24% growth இருக்குது. டாப் லைன்ல ஆவரேஜா growth இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதே சமயம் பாட்டம் லைன் growth பார்க்கும்போது ஆஃப்டர் கோவிட்-19க்கு அப்புறம் லாஸ் மேக்கிங்கா இருந்தது. ஈவன் பிவிஆர் அண்ட் ஐநாக்ஸ் மெர்ஜர் பிப்ரவரி 2023 அதுக்கப்புறமும் லாஸ் காட்டிட்டு இருந்தது. இப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பாட்டம் லைன் growth இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்தது, இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா டேர்ன் அரவுண்ட் ஆகும் மாதிரி ஃபினான்சியல் ரிப்போர்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஜிஆர் 24, 3 years 28 and last 2 years also 28. So operating margin 28% maintain பண்றாங்க. Next, quarterly estimate. Annual average இங்க நம்ம கால்குலேட் பண்ணல. லாஸ் மேக்கிங் கம்பெனி இருக்கிறதுனால நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேட் எடுக்கல. லாஸ்ட் Q3ல அவங்க காட்டின ரிப்போர்ட் 95 crore. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். பிவிஆர் ஐநாக்ஸோட சன் டிவி, ஜி டிவி, சரிகமா, டிப் மியூசிக் இந்த 4 கம்பெனி கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கிறோம். பிரைஸ் டு புக் மீடியன் 8, இவங்களது 11 தான் இருக்கு. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.22, இவங்களது 1.1 இருக்கு. கொஞ்சமா கடன் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட், எபிட்டா மார்ஜின் 40%, மீடியன் இவங்களது 30% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 23%, மீடியன் இவங்களது -5%, தட் மீன்ஸ் லாஸ். நெக்ஸ்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21%, மீடியன் இங்க -4% லாஸ் இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஆல்சோ லாஸ். அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 30%, மீடியன் இவங்களுக்கு வெறும் 5 தான் இருக்கு. டிவிடெண்ட் yield 2%, மீடியன் இவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 37, இவங்களது 27 இருக்காங்க. ஸோ 10% மீடியனோட கம்மியா இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜின். கரண்ட் ரேஷியோ மீடியன் 2, இவங்களுக்கு 0.27 தான் இருக்கு. 0.27ங்கிறது வெரி புவர். கரண்ட் லைபிலிட்டி அசட்டை விட அதிகமா இருக்குது. இண்டஸ் கவரிங் ரேஷியோ மீடியன் 52, இங்க 0.54 தான் இருக்குது. இண்டஸ் கவரிங் ரேஷியோ ஆல்சோ வெரி புவர். நெக்ஸ்ட், டெப்ட் டு அசட் மீடியன் 28, இங்க 56 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 14, -86 தான் இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 7x, இங்க 2xல இருக்கு. அண்ட் இபிஎஸ் எல்லா கம்பெனியும் மைனஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க -4 காட்டுது. இவங்க -105 இருக்கிறதுல அதிகமா லாஸ் மாதிரி காட்டுறது பிவிஆர் தான். டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஹை 2214, ஜூலை 2022ல வந்த ஹை. லோ 830, ஏப்ரல் 2025ல வந்த லோ. இப்போ 1022 ரூபா கிட்டத்தட்ட லோ கட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஹையிலிருந்து லோயர் லோவே பண்ணிட்டு வருது. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் ஹை 1249 அக்டோபர் 2025 வந்த ஹை. லோ அதே 830 ஏப்ரல் 2025 வந்த லோ. ஸ்டாக் வந்து 1 இயர் கம்பேர் பண்ணும்போது டாப்பும் இல்லாம பாட்டம் இல்லாம மிடில் 1022 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர் பிவிஆர் ஐநாக்ஸ் -25%, சன் டிவி +28%, சரிகமா +171%, டிப்ஸ் மியூசிக் 1098%, ஜி என்டர்டைன்மெண்ட் -60%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு பிவிஆர் ஐநாக்ஸ் +3%, சன் டிவி +11%, ஜி -10%, டிப்ஸ் மியூசிக் -10%, சரிகமா -31%. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 30%, மீதி எல்லாமே கிட்டத்தட்ட மைனஸ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.4x, புக் வேல்யூ 717 ரூபா. என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 10 அண்ட் பெகி ரேஷியோ -0.7. இது அண்டர் வேல்யூங்கிற மாதிரி இங்க மென்ஷன் ஆகுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 வாங்கியிருக்கு. அந்த 4 ஸ்கோருமே எபிட்டா மார்ஜின், பிரைஸ் டு புக், பெகி ரேஷியோ அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ். இதுதான் 4 ஸ்கோர் இங்க வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர் பிரைஸ் ஹிஸ்டரி பார்க்குறோம். 5 இயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஹை 1849, லோ 849, ஆவரேஜ் 1349. ஆவரேஜ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 1020 ரூபா ஆவரேஜ் விட 24% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 405 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 0. ஆக்சுவலா இம்ப்ளைட் மார்க்கெட் இபிஎஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் கால்குலேட் ஆகல. ஸோ ஐவிவே நாம எடுத்துக்குவோம். ஸோ ஐவில இருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 369. கரண்ட் ஸ்டாக் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது 177% பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் growth பார்க்க வேண்டியதில்லை. கம்பெனி லாஸ் பண்ணிட்டு இருக்கனால இபிஎஸ் ஆல்சோ மைனஸ். பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth ஆல்சோ இபிஎஸ் மைனஸ்ல இருக்கனால பியும் கால்குலேட் ஆகல. இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் மெர்ஜர் அண்ட் ஆஃப்டர் கோவிட்-9 இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டர்ன் அரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you have any query, please comment.